ஹாய் ஹலோ வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வந்து பரோட்டா அண்டு சிக்கன் சால்னா வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ மைதா எடுத்துக்கினேன். உப்பு 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை ஆப்ப சோடா. அது நல்லா கலந்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையணும் இல்லை, அதை விட கொஞ்சம் இலகுன மாதிரி பிசையணும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லா மாவு வந்து உள்ளார அழுத்தி அழுத்தி இப்படி பிசையணும். நல்லா ஃப்ரெஷ் கொடுக்கணும். அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பரோட்டா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, மாவு வந்து ஒரு 5 நிமிஷம்னால நம்ம இப்படி பிசையணும். எண்ணெயை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடறோம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா திருப்பியும் மாவு பிசைஞ்சிட்டு திருப்பியும் 1 ஹவர் ஊற வைக்கலாம். இப்போ சிக்கன் சால்னா வைக்க போகிறோம். தேவையான பொருள் வந்து சிக்கன் போட்டுட்டோம், வெங்காயம் தக்காளி போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம், மிளகாத்தூள் போடுறோம், 1 டேபிள் ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், ஊற்றுறோம். இதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கினேன். இப்போ உப்பு போட போகிறோம். போடுறோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் பூண்டு வந்து தோலோடு தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஒரு 3 விசில் வந்தாலே போதும். அதை எப்போ நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாம். ஒரு 7 தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் இருக்கும். இந்த அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை 3த்தையும் அரைச்சி வச்சுக்கணும். இது வெந்த உடனே இதை ஊற்றிட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதை எப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, ஏலக்காய், மராட்டி முக்கு, லவங்கம், கல்பாசி, கருவேப்பிலை இது வந்துச்சு. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நான் பார்க்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி, தேங்காய், பொட்டுக்கடலை ஊற்றுறோம். பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி, நம்ம தாளிச்சது. நம்ம போடுற மசாலா பொடி வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கு தேவையான பொருள் வந்து மல்லி, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு,
கல்பாசி, ஜாதி பத்திரி, அன்னாச்சிப்பூ இலை, இது எல்லாம் வந்து வெறும் வானலில் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை தான் இப்போ நம்ம இந்த சால்னாக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும் போது வறுத்து அதை வந்து வெறும் வானலில் ட்ரையாக வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜ்ஜு சால்னாக்கும் இந்த சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா எல்லாத்துக்குமே அந்த பொடி போடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, உப்பு காரம்லாம் நல்லா ஏறிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நல்லா இந்த இடத்த சோப்பு போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பசஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாகவும் லேயராகவும் வரும். இந்த பாருங்க இப்படி இதே மாதிரி எல்லா உருண்டையும் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. காயாக தடவிக்கோங்க. நல்லா இது மாதிரி மெலிசாக தேத்திக்கோங்க. எவ்வளோ மெலிசாக தேத்த முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேத்திக்கோங்க. அது வந்து அப்படியே ரவுண்டாக தான் வரணுன்றது. இந்த கடைங்க ஹோட்டல்லாம் வீசுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வீச தெரிஞ்சவங்க வீசிக்கோங்க. வீச தெரியாதவங்க வந்து இது மாதிரி இது பாருங்க. நல்லா மெலிசா தரட்டிக்கங்க. அது பாருங்க, நான் கடப்பாக்கல்ல தெரிகிற அளவுக்கு தரட்டிக்கினேன். அது ஆனால் அதில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கடப்பாக்கல்லில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மெலிசா தேத்திக்கோங்க. முக்கியமாக கல்லை சோப்பு போட்டு நல்லா தேத்தி கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஆறின பிறகு எண்ணெயை தடவிட்டு செய்யுங்க. இது மாதிரியும் மடிப்பாக செய்யலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இப்படி தட்டி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கல் அடுப்பத்தை வச்சு தோசை கல் போட்டு ரொம்ப மெலிசாவும் தட்டாதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் இருக்க வேணாம். ரொம்ப மெலிசாக இருந்தால் ஓடுமையாக ஆகிடும், ரொம்ப கனமாக இருந்தால் வேகாது. கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்து அப்படி போடுறோம். 1/2 கிலோ மாவுக்கு நான் போடுற சைஸுக்கு 11 பரோட்டா வந்துச்சு.
நீங்கள் போடுற சைஸை பொறுத்து இருக்குது. எண்ணெய் போடாமல் ஃபஸ்ட்டு 2 பக்கம் ட்ரையாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் போடலாம். எப்பவுமே பரோட்டா போடும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடிக்கு சாப்பிட போகிறது இல்லை. இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற தொட்டு ஒன்று ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க பரோட்டா எவ்வளோ லேயராக வருது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. சூடாக இருக்கும்போது அரிச்சாங்க. பரோட்டா ரெடி. பாருங்க நல்லா சாஃப்டாக லேயராக இருக்குது பாருங்க. இது பாருங்க சாஃப்டாக இருக்குது, லேயராக இருக்குது. திடீர்னு பரோட்டா சால்னா வச்சாங்க. அது பரோட்டா போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் சால்னாக்கு பரோட்டா நல்லா இருக்குன்னு போட்டேன். சூப்பராக இருக்குது. ஹோட்டல் சாப்பிட்டு காலஞ்சாலமாக நல்லா இருக்குது. பரோட்டா சாப்பிட்டா அப்படி இருக்குது நல்லா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு